திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 539 திரு ஆலவாய்க்காண்டம் சமணரை கழுவேற்றிய படலம் பகுதி 3. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் எழுதி தம் திருக்கரத்தினால் இட்ட ஏடு வைகை ஆற்று வெள்ளத்தின் எதிர்த்திசையிலே நீந்திச் செல்கின்றது என்று நாம் பார்த்தோம். இதனை கண்ட சமணர்கள் வெட்கத்தோடு தலை கவிழ்ந்தார்கள். நாங்கள் இட்ட ஏடு தீயிலே வெந்தது, அதை கண்டும் அடுத்த சபதத்தை ஏற்பாடு செய்து அதிலே வெற்றி பெறலாம் என்று நினைத்தோம். ஆற்றின் நீரின் எதிரே செல்லும் நம்முடைய ஏடு, எனவே அந்த புனல்வாதத்திலே நாம் வெல்வோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அதிலேயும் இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. எனவே வெட்கப்பட்டு நின்றார்கள். மலையை வில்லாக கொண்டு புறங்களை வென்ற நிர்மலர் சிவபெருமான், அவரே எல்லோருக்கும் போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கின்ற சிறந்த கடவுள் என்று கூன்பாண்டியன் தெரிந்து கொள்ளும் வண்ணம் முதலிலே நெருப்பு அது சிவபரத்துவத்தை நிரூபணம் செய்தது. அதன் பின்னர் வேகவதி என்கின்ற வைகையின் வெள்ளம் அது தெளியச் செய்தது. சத்தியரூபமான வேதத்திற்கு புறம்பான ஜைன மதத்தர்களுக்கும் புத்தர்களுக்கும் அல்லாமல் உண்மையை உரைக்கின்ற பல வேத நூல்களை உணர்ந்தும் சிவனே பரம் என்று உணராமல் கையில் பிடித்த விளக்குடன் பள்ளத்தில் விழுபவர்களைப் போல கலக்கமடைந்து மனமயக்கம் எய்தியிருக்கின்ற அவர்களுக்கும் சிவனே பரம் என்று அறிவித்தன அக்னியும் நீரும். இவற்றையெல்லாம் கண்டு மதுரை அரசனான பாண்டிய மன்னர் நின்றசீர் நெடுமாற நாயனாரும் எம்பிராட்டி பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசி பெருமாட்டியும் மந்திரியார் எம்பிரை குலச்சிறை நாயனாரும் இன்னும் சிவ திருப்பணியினை உடைய அடியவர்களும் காளித்தலைவரான ஆளுடைய பிள்ளையார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை பணிந்து வணங்கி துதித்து அடைதற்கரிய ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி அழுந்தினார்கள். நல்லதை உணராத சமணர்களும் தங்கள் மானத்தை இழந்து நாணத்தை விட்டு மலை போன்ற தோணிபுரத்து இறைவரை வந்து அடைந்து அவர்தம் திருச்சந்நிதியின் எதிரே நின்று, இன்று நாங்கள் உமக்கு தோற்றோம், எங்களை இன்று நீரே வெற்றி கொண்டீர் என்று கூறினார்கள். உடனே பெரும் கருணை கடலான எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் சமணர்கள் உய்ய வேண்டும் என்று கருணை கொண்டு திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். ஒன்றும் வருத்தம் வேண்டாம், நாம் தரும மார்க்கத்தை உங்களுக்கு கூறுகின்றோம். நீங்கள் எதற்காக வீணாக கழுவிலே ஏறி இறந்துபடப் போகின்றீர்கள்? எங்கள் இறைவன் அவர்தான் அனைவருக்குமே இறைவன். நம் இறைவன் அனைவருக்கும் தாய் போன்றவர். நீங்கள் அச்சிவபெருமானுக்கு அடிமை ஆகி உய்யுங்கள் என்றார். இந்த திருவார்த்தைகளை கேட்டு ஆச்சாரிய சுவாமிகளின் திருவாய் மலர்ந்து அவர் அருளிய மொழிகளை கேட்டும் உணர்ந்து உய்ய முடியாத அபக்குவிகளாக இருந்த சமணர்கள் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் மொழிகளை புறக்கணித்துவிட்டு தாங்கள் ஏற்கனவே மேற்கொண்ட சபதத்தின்படி கழுவிலே ஏறத் தொடங்கினார்கள். அதிலே சில பேர் அந்த ஜைன மத பரம்பரையின் வழி மாணாக்கர்களாக வந்தவர்கள் சிலர் இறப்பதற்கு மனம் வருந்தி எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் திருவாய் மொழிகளை ஏற்றுக்கொண்டு திருநீற்றினை இட்டுக்கொண்டு சைவர்களாக ஆகினார்கள். திருநீற்றினை ஏற்றுக்கொண்டு சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு சைவர்களாக ஆகியதன் காரணத்தினால் இவர்கள் எல்லோரும் பாசத்தை நீக்கி பிறப்பினை வெல்பவர்கள் ஆனார்கள். இது இவ்வாறு நடந்திருக்க இனி பாண்டிய மன்னர் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானிடம் கேட்கின்றார். பெருமானே, தாங்கள் தங்களினுடைய திருக்கரத்தினாலே இட்ட ஏடு அனைவரும் காணும்படி வைகை ஆற்று வெள்ளத்திற்கு எதிர்த்திசையில் சென்றதே, அந்த ஏடு இப்பொழுது எங்கே சென்றிருக்கின்றது என்று கேட்க,
அதற்கு ஜைனர்களை வாதில் வென்றவராகிய ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பெருமான், யாம் ஏட்டினை இன்று செவ்விய பொன்மயமான மதுரையில் உள்ள வெள்ளியம்பலவாணரினுடைய திருவருளினாலே இப்பொழுதே அழைப்பிப்போம் என்று வைகையாற்றின் கரையிலே மேற்கு திசை நோக்கி எழுந்தருளுகின்றார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான். மதுரையிலே வைகை நதி மேற்கிலிருந்து கிழக்காக ஓடி வருகின்ற நதி. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் இட்ட ஏடு இந்த திசைக்கு எதிர் திசையிலே கிழக்கிலிருந்து மேற்காக வைகை நதி வெள்ளத்திலே நீந்தி செல்கின்றது. எனவே எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானும் வைகைக்கரையிலே மேற்கு திசை நோக்கி எழுந்தருளுகின்றார். சிறிது தூரம் சென்றதன் பின்னர் அந்த ஏடு வைகை நதி வெள்ளத்தில் திடீரென்று மறைந்ததை அனைவரும் கண்டார்கள். இந்த இடத்திலே பெரிய புராணத்தில் திருவரலாறு சற்று வேறுபட்டதாக இருக்கின்றது. மந்திரியார் எம்பிரான் குலச்சிறை நாயனார் வைகை நதி ஆற்றன் கரையிலே மேற்கு திசை நோக்கி குதிரையில் விரைவாகச் சென்று அந்த ஏட்டினை எடுப்பதற்காக செல்லும்போது ஒரு இடத்திலே அந்த ஏடு ஆற்றின் வெள்ளத்தில் எதிரே செல்கின்ற ஏடு தங்க வேண்டும் என்பதற்காக எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருப்பாடல் பாட அந்த ஏடு கரையேறியது. அந்த ஏட்டினை எடுத்துக்கொண்ட எம்பிரான் குலச்சிறை நாயனார் மறுபடியும் இங்கே மதுரை நகருக்கு வைகை நதிக்கரைக்கு எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் உள்ளிட்டோர் எழுந்தருளியிருக்கின்ற அந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார். இது பெரிய புராணம் கூறுகின்ற வரலாறு. திருவிளையாடல் புராணத்திலே சற்று மாறுபாடாக இந்த வரலாறு அருளப்பட்டிருக்கின்றது. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் உள்ளிட்ட அனைவரும் ஆற்றின் கரையிலே சென்றபோது ஓர் இடத்திலே அந்த ஏடு திடீரென்று மறைந்துவிட்டது. அந்த ஆச்சரியத்தை கண்டார்கள். அந்த இடத்திலே பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கின்ற சிலரை பார்த்து, நீங்கள் இந்த பிரதேசத்தில் ஏதேனும் புதுமையை கண்டதுண்டா சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த கோபால சிறுவர்கள், நாங்கள் ஒன்றையும் அறியோம் என்று கூற, எப்படியிருந்தாலும் சரி இந்த இடத்திலே விசேஷம் ஒன்று இருக்க வேண்டும் என்று திருவுளம் கருணை செய்த சிவபெருமானை நோக்கி மறை நாவினராகிய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருப்பதிகம் பாடி அருளுகின்றார். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளுகின்ற திருப்பாடலின் மேலே கருணை வைத்த இறைவனார் அங்கே ஸ்வயம்பு மூர்த்தியாய் வில்வ வனத்திலே எழுந்தருளி திருக்காட்சி கொடுத்தார். அதனை ஷண்பை நாட்டுடைய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் தரிசனம் செய்து வணங்கி எழுந்து வலமாக வந்து துதித்து சன்னிதானத்திலே நின்றார். இந்த ஆச்சரியத்தை பாண்டிய மன்னர் பார்த்து மகிழ்ந்தார். தன்னுடைய சேனைகளையெல்லாம் வரவழைத்தார். அவ்வாறு இருக்கும்போது அந்த ஸ்வயம்பு மூர்த்தமாக திருக்காட்சி தந்த அந்த லிங்கத்திலிருந்து சிவபெருமான் 1000 பிறை கண்ட பழைய வேதியராக வெளிப்பட்டு முத்தமிழுக்கு இறைவரான தமது மைந்தரை நோக்கி வருக என்று அழைத்து விபூதி தரித்து மனத்திலே மிகுந்த அன்பு அதிகரிக்க திருவருள் சுரந்து நின்றார். அப்பொழுது எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் முன்னொரு நாளில் தமக்கு ஞானமளித்த இறைவரே இவர் என்று கருதி வணங்கி, ஐயரே, நீரில் என்னால் இடப்பட்ட ஏடு எதிரே வந்தது, அதனை நீரே எடுத்தீர், அதை தந்தருள வேண்டும் என்று கேட்டார். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அங்கே வேதியர் வடிவமாக எழுந்தருளிய சிவபெருமானும் அந்த ஏட்டை எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானிடம் கொடுத்து ஆசி கூறி வந்திருந்த வேதியர் வேடத்துடனே வந்த இறைவர் மின்னலைப் போல மறைந்து அருளினார். தமது தந்தையாரான சிவபெருமானாலே அபகரித்து திரும்பவும் கொடுக்கப்பட்ட அந்த ஏட்டினை எடுத்து மலரினை உடைய மகாதேவியார் அளித்த ஞானாமிர்தத்தை அருந்திய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் மன்னவனுக்கு அந்த ஏட்டை காட்டி அருளுகின்றார். பாண்டிய மன்னர் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகளை துதித்து வணங்கினார். அவ்வாறு சிவபெருமானாலே அந்த ஏடு மறைக்கப்பட்டு பின்னர் மறுபடியும் தந்தருளப்பட்ட திருத்தலம் திரு ஏடு அகம் திருவேடகம் என்ற திருநாமத்தோடு விளங்கி வருகின்றது. இறைவனாரது திருநாமம் ஏடகநாதேஸ்வரர், இறைவியார் திருநாமம் ஏலவார் குழலி சுகந்த குந்தலாம்பிகை, வில்வ மரம் ஸ்தல விருட்சமாக பரமதீர்த்தம், வைகையாற்று தீர்த்தம் என்று தீர்த்தங்கள்.
பாண்டிய நாட்டு தேவார பாடல் பெற்ற 14 தலங்களிலே இது 4வது தலம். எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் இத்தலத்திற்கு ஒரு திருப்பதிகம் அருளியிருக்கின்றார். வன்னியும் மத்தமும் என்று ஆரம்பிக்கின்ற 3ஆம் திருமுறை 32வது திருப்பதிகமாக அமைந்திருக்கின்றது. இத்தல தீர்த்தமான பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் சித்த பிரம்மை நீங்கும் என்பது இத்தலத்தின் பெருமையாகும். பங்குனி உத்திரம் முதலான உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. 7 எதிரேறிய ஐதீக திருவிழா ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் முதல் நாளிலே நடைபெறுகின்றது. இத்தலம் பாகனூர் கொற்றத்து திருவேடகம் என்றும் இறைவன் திருநாமம் திருவேடகம் உடைய நாயனார் என்றும் இங்குள்ள கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திற்கு பாண்டிய மன்னரானவர் ஏராளமான திருப்பணிகளை செய்கின்றார். நெடிய சிகரத்தினை உடைய கோயில் மண்டபம், வானமளவு உயர்ந்து இருக்கின்ற கோபுரம், நல்ல பெரிய மதில்கள், வீதிகள் முதலிய அத்துணை திருப்பணியையும் எம்பிரான் நின்றசீர் நெடுமாற நாயனார் செய்கின்றார். அந்த நாள் முதல் திருவேடகம் என்ற பெயரை இத்தலம் அடைந்தது. திருவேடகத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை பாண்டிய மன்னவன் சிறப்பாக பூஜை செய்விக்கின்றார். சமணர்களோடு தான் சேர்ந்திருந்த அந்த பாவம் அனைத்தும் நீங்கும் வண்ணம் பிராயச்சித்த பூஜை செய்து பாசமும் ஒழிய பெற்றார் மன்னவர். இந்த தலமானது பல யுகங்களாக இருந்து வருகின்ற திருத்தலம். அந்த 3 யுகங்களிலும் முறைப்படியே மகாவிஷ்ணுவும் கருடனும் நாகர் அரசனும் முறைப்படி பூஜித்து சிவபெருமானின் இன்பம் நிறைந்த அருளை பெற்றார்கள். அந்த நிராமயலிங்கத்தை கலியுகத்திலே பாண்டிய அரசர் பூஜித்தார். திருக்கோயிலும் திருவீதிகளும் உண்டாக்கியதோடு அந்த இடத்திலே பெரிய நகரம் உண்டாக்கி அதில் 1 வருட காலம் தங்கியிருந்து எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரையும் அந்த 1 வருடம் அங்கே திருமடத்திலே எழுந்தருள செய்து பின்னர் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானோடு மதுரையம்பதிக்கு எழுந்தருளுகின்றார் பாண்டிய மன்னரும் மகாராணியாரும் மந்திரியாரும். பின்னர் மதுரையம்பதியிலே சில காலம் எழுந்தருளியிருந்த ஆளுடைய பிள்ளையார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு பாண்டிய நாட்டின் திருத்தலங்களுக்கெல்லாம் எழுந்தருளி திருப்பதிகங்களும் பாடியருளினார். அதன் பின்னர் வடநாட்டிலே இருக்கின்ற சிவக்ஷேத்திரங்களிலும் சென்று இறைவனை வணங்கி தமிழ் பதிகம் பாட வேண்டும் என்று எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் மதுரையிலிருந்து எழுந்தருளி திரு ஆலவாய் திருக்கோயிலிலே எழுந்தருளியிருக்கின்ற முக்கண் எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரையும் அன்னை அங்கையர்கண் அம்மையையும் வணங்கி பல வரங்களையும் பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுமையும் சென்று இறைவனை வணங்கி போற்றுவதற்காக மதுரையம்பதியிலிருந்து எழுந்தருளுகின்றார். பாண்டிய நாட்டின் எல்லையிலே எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அங்கிருந்து சோழ நாட்டுக்கு எழுந்தருள இருக்கின்றார். அந்த சமயத்திலே எம்பிரான் பாண்டிய மன்னர் நின்றசீர் நெடுமாற நாயனாரும் எம்பிராட்டி மங்கையர்க்கரசி பெருமாட்டியும் மந்திரியார் எம்பிரான் குலச்சிறை நாயனாரும் காளிப்பெருமானினுடைய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானினுடைய திருவடி பிரிவை ஆற்ற முடியாதவர்களாய் தவித்தார்கள். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் திருநாமத்தை கேட்ட முதல் நாள் முதல் அப்பொழுது வரை இன்பத்திலே திளைத்திருந்த இவர்கள் இப்பொழுது முதல் முறையாக எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் திருவடியை பிரிய முடியாமல் ஆற்றாமையிலே தவித்தார்கள். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் தம் பின்னாலேயே வருகின்ற நண்புடையவர்களை பார்த்து, நீங்கள் நம்மிடத்தில் அன்பு நீங்காத தன்மையினராய் இந்த பாண்டிய நாட்டிலே திருநீற்றை பாதுகாத்து ஈசனுடைய கீர்த்தி உலகில் பொருந்த வாழுங்கள், இதனை தடுக்காதேயுங்கள் என்று ஆசி மொழி வழங்கினார். பாண்டிய மன்னருக்கும் மகாராணிக்கும் மந்திரியாருக்கும் புகழித் தலைவர் கூறிய அருள்மொழியினை தடுப்பதற்கு பயந்து புகழிவேந்தர் ஆளுடைய பிள்ளையார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் தாமரை மலர் போன்ற செவ்விய திருவடிகளை தலையால் வணங்கி பாண்டிய மன்னவர் எம்பிரான் நின்றசீர் நெடுமாற நாயனார் மகாராணியார்
எம்பெருமாட்டி மங்கையர்க்கரசி அம்மையார், மந்திரியார் குலச்சிறை நாயனார் ஆகிய இந்த மூவர் பெருமக்களும் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானிடம் அருள்விடை பெற்றுக்கொண்டு மதுரையம்பதிக்கு வந்து சேர்ந்தார்கள். எம்பிரான் ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் சோழ நாட்டுக்கு எழுந்தருளினார். பாண்டிய நன்னாட்டிலே எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் நிகழ்த்திய அற்புதம், அதனை ஒரு உவமையாக ஒரு திருப்பாடலிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். ஞானம் என்கின்ற மதநீர் ஒழுகும்படி ஞானசம்பந்தர் என்னும் அபிமானத்தினை உடைய பெரிய யானை வந்து கடம்பவனம் என்கின்ற இந்த இடத்திலே நெருங்கி நின்ற குற்றம் பொருந்திய ஜைனர்கள் என்ற தருக்களை ஒடித்து உலகம் முழுமையும் திருவெண்ணீராகிய புழுதியை அள்ளி தூற்றியது என்று அழகான உவமை நயத்தோடு ஒரு திருப்பாடலை அமைக்கின்றார் ஆசிரியர். மதுரையம்பதியிலே திரு ஆலவாய் திருக்கோயிலிலே இருக்கின்ற மடைப்பள்ளி திருச்சாம்பலான விபூதியை கொண்டு கடல் சூழ்ந்த சீர்காழியில் உள்ள ஒளி பொருந்திய அந்தணர் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் பாண்டியனினுடைய ஜுரத்தை நீக்கி பாண்டிய மன்னனின் உடல் கூனையும் உள்ளக்கோனையும் நிமிர்த்தியதனாலே திரு ஆலவாய் மதுரை சொக்கநாத பெருமானின் திரு ஆலயத்து மடைப்பள்ளி விபூதி மற்ற எல்லா வகை விபூதிகளையும் விட மிகச் சிறந்ததாக விளங்கியது. இவ்வாறு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தின் 63வது திருவிளையாடலை விளக்குகின்ற சமணரை கழுவேற்றிய படலம் என்கின்ற 63வது படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து 64 திருவிளையாடல்களிலே நிறைவு திருவிளையாடலான 64வது திருவிளையாடல் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.